இன்று நடைபெறும் பல்வேறு முக்கிய அரசியல் நிகழ்வுகள் மற்றும் போராட்டங்கள் குறித்து நமது செய்தியாளர் ஹரீஷிடம் கேட்டறியலாம். வணக்கம் ஹரீஷ். தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. கூடவே சட்டம் ஒழுங்கு தொடர்பான போராட்டங்களும் இந்த அரசியல் களத்தில் எதிரொலிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று தவிக தரப்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் கையிலெடுக்கப்பட்ட நிலையில் அதிமுக தரப்பிலும் ஒரு ஒன்றிணைந்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது வரும் 17ஆம் தேதி. ஆக இன்றைய தேதியில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் மற்றும் போராட்டங்கள் என்னென்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது, விரிவான விவரம். கனகதாரா, இந்த அரசியல் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திமுகவுக்கும் இடையே இந்த விசிகாவுக்கும் இடையே இன்றைய அறிவாலயத்தில் இறுதிக்கட்ட அந்த பேச்சுவார்த்தை தொகுதியை குறித்து பேச்சுவார்த்தையானது இன்று நடைபெற இருக்கும். அதே சமயம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த தேசிய கூட்டணி இருக்கும் பொழுதும் இந்த இறுதிக்கட்டமான அந்த தொகுதி பங்கீடு குறித்தும், அதே சமயம் அவர் இந்த தொகுதி பங்கீடு குறிக்கிறதுக்கு முன்பே எடப்பாடி பழனிசாமி அவரது தேர்தல் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் மக்களை சந்தித்து தொடங்கி இருக்கிறார். அதே போல தான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களும் அந்த வேட்பாளர்களை அறிவித்தது பின்பும் மாவட்டமாக அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கி இருக்கிறார். அதே போலவும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று அந்த தலைமை அலுவலகத்தில் பனையூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் நேர்காணல் மூலமாக ஒரு ஆலோசனை கூட்டமாக நடைபெற இருக்கிறது. அதே சமயம் பொறுத்த வரைக்கும் சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த முக்கிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்குமே அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் அந்த வேப்பேரி பகுதிகள் பல நாட்களாக நீண்ட நாட்களாக நிறைவு பெறாத அந்த பணிகளை இன்று மக்கள் பயன்படுத்துவதற்காக அவர் இன்றைக்கு திறந்து வைக்க இருக்கிறார். அதே சமயம் போல இந்த சிவந்தி ஆதித்தனார் மனைவி மாலதி அவர் மறைவிற்கு காரணமாக சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அது இல்லத்திற்கு சென்று உடலுக்கு மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்த இருக்கிறார். மேலும் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அந்த குழப்பமாக இருக்கக்கூடிய அந்த எரிவாயு பொறுத்த வரைக்கும் அந்த எரிவாயு குறைபாடு மற்றும் அந்த விலை அதிகமாக இருக்கிறது, அதை குறித்து சிஐடி ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் சார்பில் சென்னை அண்ணா சாலையில் இன்று ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. அதை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இதே தொடர்பாக தமிழக காங்கிரஸ் தலைமையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்து சென்னை எழும்பூர் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையத்திற்கு முற்றுகையிடுக, குறிப்பாக இதுவும் அந்த டீசல் எரிவாயு போன்றவற்றையும் கண்டித்து, அதாவது மத்திய அரசை கண்டித்து செல்வ பிரதிகை மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், அந்த மாவட்ட தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் காங்கிரஸ் தலைமையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அதே போலதான் கடந்த 5 ஆண்டுகளாக சென்னை மாநகராட்சி செய்த சாதனைகளை சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய அந்த உழைப்பாளர் சிலை முன்பு எல்இடி திரையில் ஒரு குறும்படமாக காமிக்க இருக்கிறார். அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட இருக்கிறார். மேலும் பொறுத்த வரைக்கும் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த டிஎம்எஸ் வளாகத்தில் இன்று அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் 1100 உதவி மருத்துவர்களுக்கு அந்த நியமனம் ஆணையமானது இன்று வழங்கப்பட இருக்கிறார். அதே போல வந்தால் அந்த மறைந்த ஆதித்தனார் மனைவி மாலதி உடலுக்கு சீமான் மற்றும் இல்லாமல் இன்னும் பல அரசியல் தலைவர்களும் அந்த மரியாதை செலுத்த உள்ளார். கனகதாரா, இன்றைய தினத்தில் தமிழகம், குறிப்பாக சென்னையில் என்னென்ன அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெறவிருக்கின்றன என்பது குறித்த விரிவான விளக்கப்பட்டியலை வழங்கியமைக்கு நன்றி ஹரீஷ்.